வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பாஸ்தா வச்சு ஸ்வீட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, 5 to 10 மினிட்ஸ்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். பால் பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் போட்டு நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணால் இது கூடயே பாதாம், முந்திரி, காஞ்ச திராட்சையும் வறுத்துக்கோங்க. இதுதான் நான் சொன்ன பாஸ்தா. இது வந்து நாங்களே கையால் செய்கிறது. இது எங்கள் மாமியார் செஞ்சு எங்களுக்காக கொடுத்து அமைச்சிருக்காங்க. நான் இன்னொரு வீடியோவில் வந்து இது எப்படி செய்கிறதுன்னு போடுறேன். நான் ஒரு 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். நான் வந்து இந்த பாஸ்தா முங்குற வரைக்கும் தண்ணியை போட்டு வேக வச்சுக்கிறேன். இந்த பாஸ்தா வந்து ரொம்ப மெல்ஸாக இருக்கிறதுனால 5 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். அப்படி கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 7 to 8 மினிட்ஸ் வைங்க போதும். இப்போ பாஸ்தா வந்து வெந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றுறேன். காய்ச்சின பால் ஊற்றினாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பால் ஊற்றினாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம். பால் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே போய் அந்த பாஸ்தா அடி பிடிச்சிடும். பாஸ்தா வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்த பாஸ்தாக்கும் இப்போ இருக்கிற பாஸ்தாக்கும் வித்தியாசம் நீங்களே பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா பாஸ்தா வெந்துருச்சுன்ட்டு அர்த்தம். பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறம் தான் சக்கரை போடணும். நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன். இப்போ வந்து பால் பொங்கி வருது. பால் பொங்கினதும் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப திக்காகவும் ஆகிடக்கூடாது, தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. இதே கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.